ஆனால் மன அமைதியை எப்பொழுதும் தந்துவிட முடியாது. ஒரு மரம் நிழல் தரும் குளிர்ச்சியான தென்றலை வீசும், மன அமைதியை தரும், இலைப்பாறுதலை தரும். அதுபோல் மரத்தின் நிழல் போல் இலைப்பாறுதலை தந்து கொண்டிருக்கும் அன்பு குளோபல் ஃபேமிலி உஷா மேம் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். கவிதை அந்த இலக்கண வரையறை முதலே கார்த்தி சார் சொல்லிட்டாரு. அந்த வரையறைக்குள்ள எனக்கு வருதா இல்லையானே தெரியல. எனக்கு ஒரு 2 லைன் 3 லைன் தான், அதுக்கு மேல கவிதைகள் இல்லை என்கிட்ட. அன்பிற்கென்ன அளவுகோல், நண்பன் பகைவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், இங்கு பறித்தவனுக்கும் வாசம் வீசுகிறதே மலர். அடுத்தது, ஒரு செடி காலையில பூ பூக்கும், அவள் அந்த மலரை பறித்து சூடிக்கொள்வாள். மாலையில் அது வாடிவிடும், கசக்கி எரிந்து விடுவாள். அதற்காக அந்த செடி எப்பொழுதும் வருத்தப்படுவதில்லை. அடுத்த நாள் காலையில் மீண்டும் பூ பூக்கும். அந்த செடி எழுதுகிறது, பறிக்கப்படுவேன், கசக்கி எறியப்படுவேன், எதுவும் முக்கியமில்லை எனக்கு, மலர்வது உனக்காக என்பதுதான் முக்கியம். ஒரு அன்புக்காக ஒரு ஜீவன் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. எந்த இடத்திலையும் சிறிய அன்பு கூட கிடைக்கவில்லை என்னும் பொழுது அந்த ஒரு ஜீவன் எழுதுகின்ற ஒரு கவிதை, சிட்டுக்குருவியின் தாகம் தணிக்கும் நீரின் அளவுதான் நான் வேண்டும் அன்பின் அளவு. எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் நீடிக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறியோடு தான் இருக்குது. அதற்காக ஒரு கவிதை, எரி நட்சத்திரம் போலதான் எனது மகிழ்ச்சியும் விரைவில் சாம்பலாகி விடுகிறது. ஒருத்தரை பார்த்து நம்ம பேசுகின்ற வார்த்தையை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பேசணும். ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது. அந்த வார்த்தைகள், மகிழ்ச்சியான வார்த்தைகளை பேசுறதை விட ஒருத்தரை தாக்கி பேசும் பொழுதோ ரொம்ப ரொம்ப யோசிக்கணும். அதற்காக ஒரு கவிதை, கூர்மையான ஆயுதங்களை விட இங்கு கூர்மையான வார்த்தைகளே பல இதயங்களை உயிர்வதை செய்கின்றன. அடுத்தது ஒரு கவிதை, ஒரு காதல் கவிதை. கவிதை எழுதினேன் என்னவளை ரசித்து, அழகானது கவிதை. அது இது ஒரு ஜென்ரலா யோசிச்சு எல்லாருக்கும் நடைமுறையில் இருக்கிறது தான். ஒரு மரம் நடும் விழா, புதைந்த இடத்திலேயே புதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அறிவையும் சேர்த்து. எப்பயுமே ஒருத்தர் ரொம்ப சோகமா இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் இருந்துட்டு கல்லை எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப சிந்தனையில. அந்த மாதிரி சிந்தனையிலே ஒரு கல்லை எடுத்து நீர்நிலைகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த சோகத்தினுடைய வெளிப்பாடு இந்த கவிதை. எரிந்தவனின் சொல்ல முடியாத சோகத்தையும் சுமந்து கொண்டு மூழ்கி கொண்டு இருக்கிறது குளத்தில் வீசப்பட்ட கருத்து. ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும் பொழுது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நமக்குள்ள ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு கவிதை. இளைப்பாறுதலை தருவது நீயானால் உன்னுள் பயணியாகிறேன் நான். நம்ம நிறைய புனித தலங்களுக்கோ இல்லை வேற எங்கேயோ எந்த இடத்துல போனாலுமே பிச்சைக்காரங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க.
அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க நம்மள என்னெல்லாம் சொல்லி கூப்பிடுவாங்கன்னா ஐயா, கடவுளே, சாமி, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி தான் நம்மளை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு யாசகம். ஒரு சிலர் கொடுத்துருவாங்க, ஒரு சிலர் கொடுக்காம கூட போவாங்க. அவங்களுக்காக ஒரு கவிதை. பிச்சைக்காரன், என்னை கடவுளாக்கும் முயற்சியில் அவன் தோற்றுவிட்டான். அப்போ இன்னொரு கவிதை. நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அளவுகள்ல பழகிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ஒரு முகங்கள் தான் நம்ம கிட்ட வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. உடைந்த கண்ணாடியெல்லாம் என் பிம்பங்கள், அதில் நான் யார்? மெழுகுவர்த்தி. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நம்ம மெழுகுவர்த்தி ஏற்றி தான் கொண்டாடிட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு பிறந்த நாளும் எனக்கு இறந்த நாள் தான். மெழுகுவர்த்தி. இது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒரு வருஷம் ஆகுதோ 2 வருஷம் ஆகுதோ, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு கவிதை. அருகருகே அமர்ந்துள்ளோம், எந்த உரையாடலும் நிகழவில்லை. காற்றில் மிக மெதுவாக அழகாய் கரையும் பனி போல் மென்மையாய் கரைகின்றன வார்த்தைகள். இதுல எந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பேச வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விருப்பப்பட்டவங்கிட்ட நம்ம எவ்வளவோ ஒன்னா பேசுறங்க செய்யறங்க, ஆனாலும் அந்த பக்கத்துலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நாம் செலுத்துகின்ற அன்பை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்க தான் போறோங்க. அதற்காக ஒரு கவிதை. எத்தனை அவமானங்கள், புறக்கணிப்பு, ஆனாலும் மனம் நீரை தேடி வேர் செல்வது போல் உன்னை நோக்கியே செல்கிறது. கடைசியா ஒரு கவிதை. சோகத்தினுடைய உச்சமா இருந்தாலும் சரி, எதாவது இருந்தாலும் சரி, நம்ம தனிமையை நாடிதான் செல்றோங்க. அதற்காக அனைத்தையும் விட்டுவிடத்தான் நினைக்கின்றேன், ஆனால் இந்த தனிமையை என்ன செய்வது? தேங்க்யூ. அருமை சார். இந்நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய கீதா அம்மையார் அவர்களை வருக என அன்பு குலோபல் சார்பாக வரவேற்கிறோம். அருணாவி என்ன சொன்னாரு,